எதிரணி எப்படி சார் இருக்கு சார்? வலிமையா கட்டணமைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? டிடிவி தினகரன் டெல்லி போவதாக தகவல் வந்துச்சு. அவர் போனாரான்னு தெரியல, போல. டிடிவி தினகரனுக்கு மோடி அடைச்ச கதவை அமித்ஷா திறக்க பாக்குறாரு. எடப்பாடி கதவை திறந்து விடுவாரா, மோடியை வச்சு கதவை அடைப்பாரா, அல்லது டேக் இட் ஆர் லீவ் இட் 2 சீட்டு 3 சீட்டு தான் சொல்லி விரட்டி விடுவாராங்கிறது வர நாட்கள்ல பார்க்கலாம். ராமதாஸ் அவர்கள் திமுக நோக்கி போக வாய்ப்பு இருப்பதா சொல்றாரு. ராமதாஸ் அவர்கள் திமுக நல்லாட்சி கொடுக்கணும், திமுக நோக்கி போனா ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட் உள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறாரு. பட் அங்க ஸ்டாலினுக்கு சிக்கல் இருக்குது, திருமாவளவன் சிக்கல் இருக்குது, அது பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டாலின் ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத பார்க்கணும். ராமதாஸுக்கு நல்ல ஆசை தான், 47 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணி, அந்த அணிக்குள்ள போனா லாபம் தான். அது அவர் கரெக்டா அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போவார். இப்போ அதே வியூகத்தை பிரேமலதா அம்மையார் பண்ணுவாங்கன்னு தோணுது. சத்திரியன் சாணிக்கன்னு சொன்னதுக்கு அதுதான். 47 இருக்கக்கூடிய திமுக அணியில் போனா நம்ம போனா 50, 5 போனாலும் 45 நிற்கும். 45 எடப்பாடி பிடிச்சிட மாட்டாரு. அப்போ ஸ்டாலின் தரது எம்எல்ஏ போஸ்ட் அங்கே போகக்கூடிய அந்த பழைய ராமதாஸ் கட்டிருக்க பிரேமலதா அம்மையார், சாணக்கியன், சத்திரியன் சொல்றாங்க. பிரேமலதா அம்மையாருக்கு இடம் இருக்குது, ஸ்டாலின் விரும்புறாரு, ராஜ்யசபா கூட கொடுக்க தயாரா இருக்காரு. பட் ராமதாஸை பொறுத்தவரை அவர் ப்ரோ வன்னியரே பண்ணிக்கிட்டு ஒரு 30-40 வன்னியர் கேண்டிடேட்டை ஏறி பிடிச்சி போட்டுக்கிட்டு ப்ரோ வன்னியர் கேண்டிடேட் ஜெயலலிதா பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி ப்ரோ வன்னியர் பண்ணிட்டு போயிடலாம் கூட வாய்ப்பு இருக்குது. ராமதாஸை கொண்டு சேர்க்கறதுல அவருக்கு ஒரு என்ன சிரமம்னா, திருமாவளவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, திருமாவளவனுக்கு சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ பரையர் சமூகம் பொது தொகுதியில ஸ்டேக்ஸ் இல்லாத சமூகம், வன்னியர் சமூகம் பொது தொகுதியில ஸ்டேக்ஸ் உள்ள சமூகம். இப்போ பரையர்களை பேக்கிங் கம்யூனிட்டியா திருமாவளவன் மூலமா வச்சுக்கிட்டு நிறைய பொது தொகுதிகளில் நிறைய வன்னியர்களை கேண்டிடேட்டா போட்டு ப்ரோ வன்னியர் நான் வன்னியர் கன்சல்டேஷன் பை திருமாவளவன் காங்கிரஸ் ஒரு லைன் எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்க நிறைய தேர்தல்களை துல்லியமா கணிச்சிருக்கீங்க. சமீப காலத்துல ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், லேப்டாப்பு, இன்னும் நிறைய மகளிருக்கு 1000 ரூபாய், இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டாண்ட் பண்ணது, 3000 ரூபாய் பொங்கலுக்கு, நிறைய புதுசா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கு கிரவுண்ட்? இலவசத்துக்கான ஓட்டு ஸ்டாலின் தான் கிடைக்கும், இலவசத்தை எதிர்க்கிற ஓட்டு சீமானு கிடைக்கும். இந்த 2 கிளையில ஸ்டாண்ட் இல்லாம எடப்பாடியும், விஜய் நின்னாருன்னா அவருக்கும் ஸ்டாண்ட் இல்லாம போயிடுவாங்க. அப்படிங்களா? பெரிய இம்பாக்ட கொண்டு வந்திருக்கா இதெல்லாம்? கண்டிப்பா இம்பாக்ட். அந்த இலவசத்துக்கான எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கான ஓட்டு ஸ்டாலின் தான். இந்த நிறைய ஆட்சியில இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி போராடலாம் முடியல. தேர்தல் வாக்குறுதி யாருக்குங்க தெரியும்? சும்மா கன்சிராம் தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கறது கிடையாது. சரி, ஓகே, தேர்தல் ஆகுன்னு சொல்லி மக்கள் பண்ணாங்க. தேர்தல் வாக்குறுதியை எத்தனை பேர் படிச்சிருப்பான்? அந்தந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அதை மட்டும் பார்ப்பாங்க. அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள் அந்த இது பார்ப்பாங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்குங்க சார் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி மேல அதிருப்தின்றது எப்படி இருக்கு? வரவேற்பு அதிருப்தி கலைஞருக்கு இருந்த அதிருப்தி இல்லை ஸ்டாலினுக்கு. கலைஞருக்கு எதிர்ப்பே ஸ்டாலினுக்கு இல்லை. அதனாலதான் 2024 சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேங்கும் போதே ஸ்டாலின் தலைமையில 47 விழுக்காடு வாக்குகள். ராகுல் காந்தி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணல. தேர் வி அப்ரிஷியேட் ஸ்டாலின். தன்னை முன்னிறுத்தி நின்றதுக்கு நாங்கள் பாராட்டுறோம். நாங்கள் அதான் எதிர்பார்ப்போம். ஸோ அதில் 47 விழுக்காடு ஓட்டு வந்திருக்கு. இன்னும் கூட்டணி கட்சிகள் அவர் சேர்ப்பாரு. 45 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு குறையாம கிடைக்கும். இன்னமுமா உறுதியா கிடைக்கும். இந்த ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் இது பண்ணாலுமே வராதா? சரி, ஆன்டி இன்கம்பன்சி 24 பேசுற மாதிரி பேசிக்கிடுங்க. அதை ஏன் போட்டு திமுகவுக்காக நான் போய் வக்காலத்து வாங்கி கிடக்கணும்? என் கருத்தை நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சார், இது திமுக ரவீந்திர துரைசாமி ப்ரொமோட் பண்ண மாட்டாருன்னு தெரியும் எல்லாருக்குமே. பட் இது இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படியே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா. சரி, காலம் வரட்டும், உண்மை நிலைமை தெரியட்டும். திமுக கூட்டணியில தேமுதிக இணைய வாய்ப்பு இருக்கா? முடிவு எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. சாணக்கியத்தனமா முடிவெடுத்தா திமுக கூட்டணியில போறதா நல்லது. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். 29லயும் தேமுதிக நிற்கும். எடப்பாடியோட போய் இப்போ தோத்துட்டாங்கன்னா தோக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். எடப்பாடியோட போனா தேமுதிக தோத்து போகும். தேமுதிகவில் எடப்பாடிக்கு லாபம் இருக்கும், தேமுதிக தோத்து போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தோம்னா 29 அவங்களுக்கு அரசியல் சிக்கலாகும். முடிவு எடுத்துட்டதா சொல்றாங்க. உண்மையாவே முடிவு எடுத்துருப்பாங்க. அது கத்திரிக்காய் முத்தின சந்தைக்கு வரும்போது அவங்க அறிவிக்கும் போது பாத்துக்கலாம். மற்ற கட்சிகள்லாம் நெருடல். இப்ப ராமதாஸ் ஐயா உள்ள வராருன்னா திருமாவளவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி. எங்க தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். நீங்க இது என்னத்துக்கு நான் ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக நான் அவருக்கும் அவரால் தான் நான் பாப்புலர் ஆனவன், அந்த நன்றி எனக்கு இருக்குது. இன்னும் சில உண்மைகளை பேசி என்னத்துக்கு அதெல்லாம் நீங்க சரி. இப்போ நீங்க குருவுக்கு மகா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஜெயகுரு பாமக. அதுல வன்னியர் ஓட்டுல அவங்களும் ஒரு பங்குக்கு வராங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா விருதாம்பிகை லேடி, அவங்க 25 வயசு இப்பதான் தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வன்னியர் பெண்கள் மத்தியில விருதாம்பிகைக்கு ஒரு நேம் இருக்கத்தான் செய்யும். அன்புமணி அவர் திமுக எதிர்ப்புல தான் ராமதாஸே கட்டமைச்சாரு. ஸ்டாலினை விட
திறமசாலி பான்கி முனால் பாராட்டப்பட்டவர் அன்புமணின்னு கட்டமைச்சாரு. அந்த பாமக ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு அன்புமணி கூட அவரோட நிலைப்பாடுல உறுதியா இருக்காருன்னு இருக்காப்புல. அஸ்ட்ராலஜர் செல்வராஜ் பிரசவாக்கத்துல அவரு ஐயா கூட தான் இருக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் கூட தான். பட் ஐயா திமுக கூட போனா நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிற கருத்தை அவரு முன்வைக்கிறாரு. ஸோ ஸ்டாலின் உளவுத்துறை மூலமா எல்லா இதுவுமே இருக்கும். அப்போ அவர் பாமக உள்ள சேர்க்கறதுல என்ன லாபம் வந்துடும் நமக்கு? அவரு நல்லாட்சி கொடுக்குறாரு ஸ்டாலின் சொல்றது லாபம் தான். ஒரு மூத்த தலைவரா ராமதாஸை மதிக்கிறது சரிதான். கலைஞருக்கு புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூத்த தலைவர் டாக்டர் ஐயா தான். அந்த மரியாதையை ஸ்டாலின் கொடுக்குறாரு. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கிறேன், மரியாதையை கொடுப்பாரு, கூட்டணியில் சேப்பாராங்கிற சந்தேகம் தான் சொல்றேன். இப்போ வந்த புள்ள வேலை பார்க்கிற மாதிரி நான் கருத்துக்கள் சொல்ல விரும்பல. ஐயாவால தான் நான் பாப்புலர் ஆனேன். பட் சந்தர்ப்பம் காரணமா எனக்கு இந்தி படி, கம்ப்யூட்டர் படி, முதல் ராஜ்யசபா சாரேன், மந்திரி ஆகு, அது இதெல்லாம் சொன்னாரு. செயல்படுத்த முடியல அவரு. அதை நினைச்சு கோவப்படாம அவரால் தான் நம்ம பாப்புலர் ஆனங்கிறதுக்காக கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். இல்ல திருமாவளவன் சகிச்சு பாருன்னு கேட்கிறேன். திருமாவளவன் பத்தி அதை தாங்க நான் அடக்கி வாசிப்போம்னு சொல்லி ஒரு முடிவு போட்டு முடிச்சு கட்ட விரும்பல. பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலில் இப்ப பாமகவுக்கு அந்த பெயரும் சின்னமும் யாருக்கு போக வாய்ப்பு? அன்புமணிகிட்ட தான் 3 எம்எல்ஏ இருக்காங்க, இவர்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்காங்க. அவன் நீக்கிட்டாங்களே நேற்று ராமதாஸ். நீக்கிட்டனாலும் எலெக்ஷன் கமிஷன்ல 2 எம்எல்ஏ இவங்க கொடுப்பாங்கல்ல, அவங்க 3 கொடுப்பாங்கல்ல. மேலும் சிம்பலே வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட் உள்ள சிம்பலாட்டே இல்லை. பட் மாம்பழம் தொடர்ந்து நின்னால ஒரு வேல்யூ இருக்கும் மாம்பழம். பிஜேபியினுடைய ஆதரவு யாருக்கு சார் இருக்கு? பிஜேபி ஆதரவு பற்றியே கவலைப்படாம அவரு எடப்பாடி தலைமைன்னு அன்புமணி போயிட்டார, கேஸ் இருக்கு, அது இருக்கு, பிஜேபி ஒட்டி தான் நிற்பாரு. நான் தான் சொன்னேன், என்ன லாபமோ அதுக்கு தான் ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்கல. அக்குமுலேட்டிவ் பவர் அம்மா சிம்பல் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு ஆனப்படுறது. அதுல வந்து தனக்கு எது லாபம்? எடப்பாடியோட இருக்கிறதுனால சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல். எடப்பாடி இங்க ஸ்டாலினோட பெரிய தலைவர், அவருக்கும் சீட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அன்புமணி வேணும். அன்புமணிக்கும் அவர் இருந்தா சீட் கன்வெர்ட் ஆகும். அப்போ அவர் பிஜேபியை பார்த்துக்கிட்டு அசம்பிளி நிற்பாரு. ஸோ அந்த முடிவு அவர் தான் பாஜக கூட்டணிக்கு அதுன்னு சொன்னாங்க. பிஜேபி கைக்குள்ளே இருக்காரு, அவரு கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாரு. நிறைய ஒரு கேள்வி சார், ஓபிஎஸ் கூட இருந்த கடைமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் திமுக போயிட்டாங்க, சில பேர் தாவேக்காவுக்கும் போயிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அவருடைய நிலைமையை? என்னதான் செய்ய போறாரு? ஓபிஎஸ்க்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, லாயலிஸ்ட்ங்கிற பேர் இருக்கு, பரதங்கிற இமேஜ் இருக்குது, சதி பண்ணி யாரையும் கவுக்க மாட்டாருங்கிற இமேஜ் இருக்குது. அவர் அதிமுக விட்டு போனதும் 13 விழுக்காடு வாக்குகள் எடப்பாடிக்கு அடி ஆயிடுச்சு. 13 விழுக்காடு வாக்குகள் எடப்பாடிக்கு அடி. அவர் 1 விழுக்காடு வாக்கிட்ட தான் எடுத்திருக்கலாம். ஆனால் 13 விழுக்காடு வாக்குகள் அவர்கிட்ட அடி. பறையர், செம்முந்தர் போன்ற சம்பவங்கள் மத்தியிலையும் அது வாக்கு இல்லை, அவர் மேல ஒரு சிம்பதி இருக்கு, குட்டியில் இருக்குது. அவங்க எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடிக்கு எதிராக போன அந்த 13 விழுக்காடு வாக்காளர் மத்தியில ஓபிஎஸ்க்கு ஒரு குட்டியில் இருக்குது, அவர் சமுதாயத்துல ஒரு பேக்கிங் இருக்குது. ஸோ ஸ்டாலினுக்கு அவர் ஒரு பெனிஃபிஷியபிள் அலையா இருப்பாருங்கிறது என்னோட 100க்கு 100 என்னோட கணிப்பு. மோடி அவருக்கு கதவை மூடிட்டாரு. மூடிட்டாரா? வரும்போது பார்க்கலனாலே ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை மூடனாதானங்க அர்த்தம். நான் தரவுகளோட பேசக்கூடியவங்க, ஆசைக்கு பேசக்கூடியவங்க இல்லைங்க. எங்க ஜான் பாண்டியன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓபிஎஸ் டிடியும் பார்க்கலன்னா டோர் க்ளோஸ்டு. இப்போ மோடி மூடின கதவை இவர் டிடிவி வந்து அமித்ஷா மூலமா திறக்க பார்க்கறதுக்கான சில வேலைகள் நடக்குது. மோடியை வச்சே எடப்பாடி மீண்டும் மூடிடுவாரு, அல்லது 2 சீட்டு, 1/4 சீட்டு, 1/2 சீட்டுன்னு சொல்லி மூடி விட்டுட்டு போயிடுவாரு. அந்த இடம் முடிஞ்சிங்க. அதுல வாரணாசியில மோடிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண டிடிவியும் ஓபிஎஸும் போனாங்களா? டிடிவிக்கும் ஓபிஎஸுக்கும் மோடி பிரச்சாரத்துக்கு வந்தாரா? மோடிக்கு அரசியல் நோக்கம்ங்கிறது காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அடிக்கணும். அதுல காங்கிரஸ் இங்க 40 எம்பி கிட்ட வந்துடுறாங்களேங்க நோக்கம். ஏன் நோக்கமும் அதுதான். 2029 மோடி பிரதமராக வரணும்னு நினைக்கக்கூடிய மோடி லாயலிஸ்டான ரவீந்திர சாமி எதை நோக்கமா வைப்பான்? காங்கிரஸ் அணி 40 வந்துருது, அதை எப்படி காலி பண்ணணும்னா வைப்பாப்புல. இது எல்லாமே கூட்டி கழிச்சு பாரு, டாட்ஸ் வச்சு பாரு, ஒரு கோலம் கிடைக்கும். ஸ்டாலின் வரவே இருக்கிறாரா ஓபிஎஸ் உள்ள? கண்டிப்பா ஸ்டாலின் வருகிறார் சார். காங்கிரஸ் கட்சி திமுக மேல கொஞ்சமா கோபத்தை அதிகரிக்கிறதா சொல்றாங்க. இந்த பராசக்தி படம் வந்தது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கு நோ சொன்னது, விரிசல் விழுதா? அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு, பராசக்தி நல்லா இருக்குது, சுதா கொங்காராவுக்கு வாழ்த்துக்கள், சிவகார்த்தியனுக்கு வாழ்த்துக்கள், பெரிய நட்சத்திரமாற வாழ்த்துக்கள்னு அண்ணாமலை ஓங்கி அடிச்சுட்டாரு. படத்தின் வெற்றியை பற்றியும் விஜய் ஆட்கள் வந்து காசு கொடுத்து சொல்லும்போது அண்ணாமலை அத்தனை பேரையும் 18 விழுக்காடு மக்களுக்கு மத்தியில் ஒரு ஹீரோவா இருக்கக்கூடிய அண்ணாமலை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. அதுல அண்ணாமலை தெளிவா எடுக்கிறாரு. காங்கிரஸ் திமுக
அதுல மோதல் வரணுங்கிறது அண்ணாமலை அரசியலை, மோடிக்கு அரசியலை கரெக்டா பண்றாரு. இதுலதான் அண்ணாமலை உயர்ந்து நிற்கிறாரு. மற்ற தமிழக பாஜக மற்ற தலைவர்களுக்கு மோடிக்கு என்ன ஓட்டம் தெரியல. சோ திமுக பாஜக திமுக காங்கிரஸ் விரிசல் வரணுங்கிறதா மோடியின் நோக்கம், ஆர்டியின் நோக்கம், அண்ணாமலையின் நோக்கம். வரட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வருமா வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் என்ன கொஞ்சம் இதுவா எங்க ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ், டிடிவி, விஜய் இவங்களெல்லாம் சேர்த்துட்டு காங்கிரஸை கலத்தி விட்டா நல்லது தானே? அப்படியா? ஆமா, அதுல விஜயும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சப்போர்ட்டா தானே, வளர்ச்சி பிடிக்க தானே பாக்காரு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இல்லையே. எந்த தலைவரும் அவர் தொண்டரை மாட்டாருன்னா ஒரு 10-8 சீட்டுக்கு வந்தா பலன் இருக்காதவர்னாலும் உள்ள பிடிச்சு போட்டுடலான்னு தான் நினைக்கிறாரு. நிறைய விஷயம் நன்றி.